கைஸ் நீங்க நெறைய பேர் ரீல்ஸ்ல, ஷார்ட்ஸ்லலாம் பென் 10 பேண்ட் ஏலியன்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 நெறைய பார்த்துருப்பீங்க. நெறைய வியூஸும் போயிருக்கு அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோஸ்க்கு. அதனால அத பத்தி நீயும் பேச போறியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைட்டா அப்படின்னு சொல்லுவேன். லைக் உண்மையாவே ஆம்டிக்ஸ்ல பேண்ட் ஏலியன்ஸ்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரை பேண்ட் ஏலியன்ஸ்னு ஒண்ணும் இல்ல. நீங்க இதுவரை பார்த்த எல்லாமே ஃபேன் மேட் தான். கிரியேட்டர்ஸும் இத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோதான் ஸ்ட்ரீம்ல மில்கி வே கேலக்ஸி அண்ட் இன்னும் சில கேலக்ஸிஸ்ல இருக்கிற 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட சென்ஷியன்ட் பீயிங்ஸோட டிஎன்ஏ இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பீசிஸ் அண்ட் தேவையில்லாத ஸ்பீசிஸ்லாம் ஆஸ்மட் மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த பேண்ட் ஏலியன்ஸ்னு சொல்லப்படுற ஏலியன்ஸ்லாம் ஒன்று பென்கே டேஞ்சராக இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு டேஞ்சராக இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஏலியன்ஸ்லாம் ஆஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஆட் பண்ணியிருக்க மாட்டார். ஆட் பண்ணியிருந்தாலும் அது தேவையான நேரத்தில் அன்லாக் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர பேன் பண்ண பார்த்துருக்குமான்னு தெரியல. லைக் அப்படி பார்த்தா ஏலியன் எக்ஸே டேஞ்சரஸ் தான். பென் ஒரு வேளை ஏலியன் எக்ஸாக மாதிரி வெடிக்கதான் தெரியும்னா பென்னை ரிலீஸே பண்ணலாம் என்ன ஆகுறது. இருந்தாலும் அது 15 இயர் ஓல்டு பென் வர பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கும். ஏன்னா அது அவருக்கு கொஞ்ச நாள் தேவைப்படணும்னு தான். ஸோ இந்த பேண்ட் ஏலியன்ஸ் கான்செப்ட் என்னை பொறுத்தவரை உண்மை இல்லை. உங்களுக்கு பென் 10 பற்றின கேள்வி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க.